பெற்றுக் கொள்வதற்காக முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்களின் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை நல்கி வருகின்றனர். கடும் குளிர் மற்றும் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியிலும் இந்த மக்களின் போராட்டம் 11வது நாளாகவும் தொடர்கின்றது. விமானப்படை தளத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்கள் நேற்று முன்தினம் முதல் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கமும் தனது ஆதரவை நல்கியிருந்தது. நாங்கள் ஒரு தொழிற்சங்க போராட்டமாக என்று எடுக்காமல் இது எங்களுடைய மொழி சார்ந்த மக்களது போராட்டம். இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் எள்ளளவும் விலகி நிற்க முடியாது. இதேவேளை யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர்களும் கேப்பாப்புலவிற்கு வருகை தந்து கேப்பாப்புலவு மக்களின் அறப்போராட்டத்திற்கு ஆதரவை தெரிவித்தனர். நல்லாட்சி என்ற அரசாங்கத்தின் இன்றைக்கு மேற்கொள்ளப்படுற ஒரு நாட்டில் இன்றைக்கு 12 நாட்களுக்கு மேலே இவ்வாறான ஒரு அரசியல் கடந்த ஒரு மக்கள் ரீதியான ஒரு போராட்டம் வந்து நிலவேற்று காணப்படுதுன்னு சொன்னா இதுக்குரிய பிரச்சனை முற்றுமுழுதா என்ன? இது நல்லாட்சி அரசாங்கமா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு எல்லா மக்கள் மனதிலும் வந்து தமிழ் மக்கள் மனதில் எழுதப்படுது. முழுக்க முழுக்க இது ஒரு வீதம் கூடி அரசியல் சார்பற்ற ஒரு மக்களிட ஒரு நீதிக்கான ஒரு உரிமை குரலா தான் காணப்படுது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகனும் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்தனர். இந்த விடயங்களை பாராளுமன்றத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். அது மட்டுமே எமது கடமை. நாம் இந்த மக்களின் பின்னால் அவர்களின் கஷ்டங்களுக்கு ஆதரவாக மட்டும்தான் நிற்கின்றோம். மக்கள் எல்லோரும் சேர்ந்ததுதான் அரசியல். அப்படி இருக்கும்போது இது அரசியல் பின்னணி என்று சொல்வது எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கின்றது. இந்த பகுத்தறிவு கூட இல்லாதவர்கள் தான் அங்கே ஆட்சி நடத்துகின்றார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. கேப்பாப்புலவு அறப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் புதுக்குடியிருப்பு ராணுவ முகாமை அகற்றக் கோரியும் புதுக்குடியிருப்பில் மக்கள் 8வது நாளாகவும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீள்குடியேற்ற அமைச்சர் எங்களுக்கு 3 மாத காலக்கெடு விதித்து 2016ஆம் ஆண்டில் மீள்குடியேற்றம் செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தார். அதற்கு பிற்பாடு இந்த தகவலும் எங்களுக்கு வழங்கவும் இல்லை, அவர் வந்து சந்திக்கவும் இல்லை. அதன் பிற்பாடு ரிஜாத் பைத்தியம் வந்து எங்களை சந்தித்து அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஒரு உறுதிமொழி வழங்கியிருந்தார். அவரும் ஒரு 3 மாத கால பகுதியை உள்ள எங்களை மீள்குடியேற்றம் செய்வதாக அந்த உறுதிமொழியும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனபடியால் நாங்கள் எந்த உறுதிமொழியையும் நம்பக்கூடியதாக இல்லை. இதேவேளை கேப்பாப்புலவு மக்களின் காணி விடுவிப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவிலும் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 150 ஏக்கர் காணிகள் இன்னும் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த மக்கள் குடியேற சென்ற பொழுதும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த மறுப்புகளை வாபஸ் பெற்று அந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களிலே குடியேறுவதற்கு அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இலங்கை அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆடித்தனமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மக்களுடைய காணிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். காணி மீள கையளிக்காமை, அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான பொறுப்பு கூறல், இதுகளில் இருந்து இவர்கள் நல்லாட்சி என்ற பெயரில் விலகியே நடந்து கொள்கிறார்கள். இதை பாதுகாக்கும் வகையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்து கொள்கிறார்.